வணக்கம். இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படுகின்ற நோ யோர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் சிறப்பான 2 அணிகள் போட்டி போடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எப்போதுமே தனிப்பட்ட திறமைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அந்த திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு சரியான களம் அமைத்து கொடுத்தல் அவசியம். அப்படியான ஒரு களம் தான் இந்த மாணவர்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படுகின்ற இந்த நோ யோர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில். எனவே 2 அணிகள் தயாராக இருக்கின்றார்கள். எப்போதும் போல் அவர்களுக்கு சிறப்பான கேள்விகளை கொடுத்து நடுநிலை வழங்குவதற்கு இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய நடுவர்களும் தயாராக இருக்கின்றார்கள். நடுவர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்வி அதிகாரி சட்டத்தரணி கபிலன் அவர்கள் வணக்கம். பெண் மனித உரிமைகளுக்கான செயற்பாட்டாளர் திருமதி நளினி ரத்னராஜ் அவர்கள் வணக்கம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்ட அதிகாரி சட்டத்தரணி AWM அகமது அவர்கள் வணக்கம். இன்றைய தினமும் கேள்வி கணைகளை தொடுப்பதற்கு எங்களுடைய குவிஸ் மாஸ்டர் தயாராக இருக்கின்றார் திரு மர்சூம் மௌலானா அவர் வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா. அதே போல் இன்றைய தினமும் 2 பாடசாலை தயாராக இருக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் ஏற்கனவே போட்டிகளுக்கு முகம் கொடுத்து பரிச்சயமானவர்கள் தான் உங்களுக்கும் எங்களுக்கும். விறுவிறுப்பான ஒரு போட்டிக்கு தயாராக இருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவர்கள். அதே போல் அவர்களுக்கு எதிரணியில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஊவா மாகாணத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் பதுளை மாவட்டம் சரஸ்வதி மத்திய கல்லூரியின் மாணவர்கள். இவர்கள்தான் இன்றைய தினம் ஒரு சூடான போட்டிக்கு முகம் கொடுக்க போகின்றார்கள். எனவே உங்களுக்கான கேள்விகள் வரும்போது கவனமாக அவதானித்து அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை தெரிந்து கொண்டு அந்த 15 நொடிக்குள் பதிலை சரியாக கொடுங்கள். இன்னும் ஒரு விடயம் இந்த போட்டி குறித்து நான் சொல்லியாக வேண்டும். தவறான பதில்கள் கொடுக்கப்பட்டாலும் சரியான பதில்கள் கொடுக்கப்பட்டாலும் எங்களுடைய உரிமைகள் என்ன என்பதற்கு சரியான தெளிவான ஒரு தெளிவுரையை எங்களுடைய நடுவர்கள் எப்போதும் வழங்குவார்கள். எனவே அதன் மூலமாக இந்த மாணவர்கள் மட்டும் கிடையாது, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் எங்களுக்கான உரிமைகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கூட கற்றுக்கொள்ளலாம். எனவே தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சி ஹேண்ட் ஓவர் டு குவிஸ் மாஸ்டர். Thank you கிருஷ்ணா. Thank you. Human Rights Commission of Sri Lanka வழங்கும் Know Your Rights தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டி முதலாவது சுற்று ஆரம்பமாகிறது. கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்யாலய அணியினரும் ஊவா மாகாண சரஸ்வதி மத்திய கல்லூரி அணியினரும் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். முதலாவது சுற்று பல்லின வினா விடை சுற்று. ஒரு போட்டியாளருக்கு 15 நொடிகள் வழங்கப்படும். அவர் சரியான விடையை வழங்காத விடத்து அதே அணியைச் சேர்ந்த இன்னும் ஒரு போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அவருக்கும் தலா 15 நொடிகள் வழங்கப்படும். அந்த அணியைச் சார்ந்த இருவரும் சரியான விடையை வழங்க தவறுகிற பட்சத்தில் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்படும். அவர்களுக்கும் அதே 15 நொடிகள் வழங்கப்படும். ஆகவே இன்றைய முதலாவது சுற்றின் முதலாவது போட்டியாளர் கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்யாலய அணியைச் சேர்ந்த AGM மிஃப்ராஸ். உங்களுக்கான முதலாவது வினா இது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் உறுப்புரை 12 குறிப்பிடுவதில் தவறானது. எவரும் அவரது அந்தரங்கத்துவம், குடும்பம், வீடு அல்லது கடித போக்குவரத்து என்பவை சம்பந்தமாக ஒரு தலைப்பட்ட மனப்போக்கான தலையீட்டுக்கு உட்படுத்தப்படலாகாது. எவரும் அவரது மரியாதை, நன்மதிப்பு என்பவற்றின் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்படலாகாது. எவரும் அவரது அந்தரங்கத்துவம், குடும்பம், வீடு அல்லது கடித போக்குவரத்து என்பவை சம்பந்தமாக ஒரு தலைப்பட்ட மனப்போக்கான தலையீட்டுக்கு உட்படுத்தப்படலாம். அத்தகைய தலையீட்டுக்கு அல்லது தாக்குதலுக்கு சட்ட பாதுகாப்பிற்கு உரிமை உள்ளது. இலக்கம் 3 சரியான விடையா?
நிச்சயமாக அணியின் முதலாவது வினா யோசித்து பதில் சொல்லவும். நேரம் முடிவடைகிற தருணம். நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் பதிலை எதிர்பார்க்கிறோம். மூன்றாவது விடை சரியான விடை. மூன்றாவது விடை சரியானது. கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்யாலய அணி 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது. எதிரணியான ஊவா மாகாண சரஸ்வதி மத்திய கல்லூரி மாணவன் எஸ் டிலான்ஜரன், உங்களுக்கான வினா இது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் உறுப்புரை 13 தொடர்பாக பின்வருவனவற்றில் தவறான கூற்று. ஒவ்வொருவரும் நாட்டின் எல்லைக்குள் சுதந்திரமாக பிரயாணம் செய்ய உரிமை உள்ளது. ஒவ்வொருவரும் நாட்டின் எல்லைக்குள் சுதந்திரமாக வசிப்பதற்கு உரிமை உள்ளது. தனது சொந்த நாடு உட்பட ஏதேனும் நாட்டை விட்டு செல்ல உரிமை இல்லை. தத்தமது நாட்டுக்கு திரும்பி வரவும் ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. விடை இலக்கம் 3. நிச்சயமாக சரியானதா? பிழையாக இருந்தால் பொறுப்பேற்கிறீர்களா? நேரம் முடிவடைந்து விட்டது. மூன்றாவது விடை என்பது சரியானது. அடுத்த போட்டியாளர் VM சஜாம் முகமது, சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்யாலய அணியைச் சேர்ந்த உங்களுக்கான வினா. பூகோள காலார்ந்த மீளாய்வு தொடர்பான கூற்றுக்களில் சரியானது. இதன் போது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் வகிக்கும் நாடுகளின் மனித உரிமை நிலைமைகள் ஆராயப்படும். ஒவ்வொரு வருடமும் நாடுகளின் மனித உரிமை நிலைமைகள் ஆராயப்படும். இவ்வறிக்கை விசேட மனித உரிமை நிபுணர்களால் மீளாய்வு செய்யப்படும். இம்மீளாய்வுக்கு நாடுகள் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லை. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. சரியான விடையை தெரிவு செய்யும் நேரம். நேரம் விடை இலக்கம் 3 என்பது பிழையான விடை. அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 15 நொடிகள் மாத்திரம் வழங்கப்படும். விடை இலக்கம் 4. நீங்கள் அணி சார்பாக முதலில் அழைத்திருக்கிறீர்கள். விடை இலக்கம் 4 என்பது பிழையான விடை. வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 1. விடை இலக்கம் 1. ஐஸ்வா, அணி சார்பாக ரிஸ்க் எடுக்கிறீங்க. விடை இலக்கம் 1 என்பது சரியான விடை. அடுத்த கேள்விக்கான போட்டியாளர் ஆர் சதீஷ்கான், ஊவா மாகாண பதுலே சரஸ்வதி மத்திய கல்லூரி போட்டியாளர். உங்களுக்கான வினா இது. பூகோள காலார்ந்த மீளாய்வு தொடர்பான கூற்றுக்களில் சரியானது. இலங்கை 4 தடவை இம்மீளாய்வுக்குட்பட்டுள்ளது. இலங்கை இறுதியாக 2017ஆம் ஆண்டு மீளாய்வுக்குட்பட்டது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது அறிக்கையை இதற்கு அனுப்ப முடியாது. இம்மீளாய்வு மனித உரிமைகள் குழுவால் மேற்கொள்ளப்படும். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. விடை இலக்கம் 4. சரியானதா? நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைந்து விட்டது. விடை இலக்கம் 4 என்பது பிழையான விடை. அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 1. லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் அணியை நிமிர்த்துகிற பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. விடை பிழையானது. வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்படுகிறது. 2. லீட் பண்றீங்க டீம். கான்ஃபிடென்ட். விடை இலக்கம் 2 என்பது சரியான விடை. நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளர் BSM ஜியா அன்சத், சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்யாலய அணி. உங்களுக்கான கேள்வி இது.
இலங்கையின் அரசியலமைப்பின் உறுப்புரை 4E இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமை தொடர்பாக தவறான கூற்று. அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்தின் எல்லா உறுப்புகளாலும் போற்றப்பட வேண்டும். அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்தின் எல்லா உறுப்புகளாலும் பேணப்பட வேண்டும். அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்தின் எல்லா உறுப்புகளாலும் ஏற்றமளிக்கப்பட வேண்டும். அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்தின் எல்லா உறுப்புகளாலும் எதேச்சையாக மட்டுப்படுத்தவோ மறுக்கப்படவோ முடியும். நேரம் சொல்லுவதற்கு விடை இலக்கம் 4. சரியானதா? பிழையாக இருந்தால் பொறுப்பை ஏற்கிறீர்களா? நேரம் முடிவடைந்து விட்டது. விடை இலக்கம் 4 என்பது சரியானது. அடுத்த போட்டியாளர் MRM அகில், ஊவா மாகாண சரஸ்வதி மத்திய கல்லூரி போட்டியாளர். உங்களுக்கான வினா இது. இலங்கையின் அரசியலமைப்பின் உறுப்புரை 1 குறிப்பிடப்பட்டுள்ள அரசு தொடர்பான தவறான கூற்று யாது? இலங்கை சுதந்திரமுடைய ஜனநாயக சோசலிச குடியரசாகும். இலங்கை இறைமையை கொண்ட ஜனநாயக சோசலிச குடியரசாகும். இலங்கை தன்னாதிக்கம் கொண்ட ஜனநாயக சோசலிச குடியரசாகும். இது சோசலிச சனநாயக குடியரசு என அறியப்படுதல் வேண்டும். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. விடை இலக்கம் 1. சந்தேகத்தோட பேசுற மாதிரி இருக்கே. விடை இலக்கம் 1. நேரம் முடிவடைந்து விட்டது. வாய்ப்பு அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 4. ஆயிஷா, நீங்க பிள்ளையா சொன்னா அடுத்த அணிக்கு வாய்ப்பு பரவாயில்லையா? விடை இலக்கம். நேரம் முடிவடைகிறது. விடை இலக்கம் 4 என்பது சரியான விடை. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MAM அஹ்ரஃப் அரஃபாத், சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்யாலய அணி. உங்களுக்கான வினா இது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்பான கூற்றுக்களில் சரியானது. நீதவான் நீதிமன்றத்தினால் அதற்கு ஆற்றுப்படுத்தப்படும் ஏதேனும் விடயம் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்தினால் எடுக்குமாறு பணிக்கக்கூடியவாறான அத்தகைய நடவடிக்கைகளை எடுத்தல். மாவட்ட நீதிமன்றத்தினால் அதற்கு ஆற்றுப்படுத்தப்படும் ஏதேனும் விடயம் தொடர்பில் மாவட்ட நீதிமன்றத்தினால் எடுக்குமாறு பணிக்கக்கூடியவாறான அத்தகைய நடவடிக்கைகளை எடுத்தல். உயர் நீதிமன்றத்தினால் அதற்கு ஆற்றுப்படுத்தப்படும் ஏதேனும் விடயம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் எடுக்குமாறு பணிக்கப்படக்கூடியவாறான அத்தகைய நடவடிக்கைகளை எடுத்தல். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அதற்கு ஆற்றுப்படுத்தப்படும் ஏதேனும் விடயம் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் எடுக்குமாறு பணிக்கக்கூடியவாறான அத்தகைய நடவடிக்கைகளை எடுத்தல். விடை இலக்கம் 3. ஐஸ்வா, விடை இலக்கம் 3 பிழையாக இருந்தால் பொறுப்பேற்கிறீர்களா? நேரம் முடிவடைகிறது. விடை இலக்கம் 3 என்பது சரியான விடை. இந்த சுற்றின் இறுதி போட்டியாளர் ஊவா மாகாண பதுளை சரஸ்வதி மத்திய கல்லூரி அணியைச் சேர்ந்த ஜே அசோக். உங்களுக்கான இறுதி வினா இது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்பான கூற்றுக்களில் தவறானது. ஆணைக்குழு அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் புலனாய்வு செய்யும். ஆணைக்குழு அடிப்படை உரிமை மீறப்படவுள்ளமை தொடர்பில் புலனாய்வு செய்யாது. ஆணைக்குழு அடிப்படை உரிமை மீறல்களை விசாரணை செய்ய புலனாய்வுக்கும் விசாரணைக்குமான பிரிவை உருவாக்கியுள்ளது. அடிப்படை உரிமை மீறல்களை புலனாய்வு அதிகாரிகள் புலனாய்வு செய்வார்கள். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. விடை இலக்கம் 2. ஐஸ்வா, இறுதி வினா, இந்த சுற்றில் உங்களுடைய அணியை நிமிர்த்துகிற வினா. நேரம் முடிவடைந்து விட்டது.
விடை இலக்கம் 2 என்பது சரியான விடை. இத்துடன் இந்த சுற்று நிறைவுக்கு வருகிறது. நடுவர்களிடம் 2 அணிகளும் பெற்ற புள்ளிகளின் தொகுப்பினை நாடி நிற்கிறோம். இப்போட்டியின் முதலாவது சுற்று முடிவில் கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்தியாலயம் 17 புள்ளிகளையும், ஊவ மாகாண பதுளை சரஸ்வதி மத்திய மகாவித்தியாலயம் 15 புள்ளிகளையும் பெற்றுள்ளது. நன்றி நடுவர் அவர்களே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் முதலாவது சுற்றின் பெறுபவர்களை நாங்கள் தற்பொழுது அறிந்திருக்கிறோம். அடுத்த சுற்றில் சந்திக்கும். இரண்டாவது சுற்று படத்தினை அடையாளப்படுத்தும் சுற்று. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒவ்வொரு படம் அடையாளப்படுத்தப்படும். அந்த படம் சொல்லுகிற செய்தி, அதனுடைய விவரம் தொடர்பாக போட்டியாளர்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் விளக்க வேண்டும். நீங்கள் சரியாக பதில் வழங்கும் பட்சத்தில் உங்களுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். ஒரே ஒரு படம் ஒரு போட்டியாளருக்கானது. நீங்கள் விடையளிக்க தவறும் பட்சத்தில் எந்த புள்ளிகளும் வழங்கப்பட மாட்டார்கள். அந்த வகையில் முதலாவது போட்டியாளர் கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்தியாலய அணியைச் சேர்ந்த AGM மிஃப்ராஸ். உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுடைய பதிலை வழங்க வேண்டும். 5 நொடிகள் மாத்திரம். கருத்து வெளிப்பாடு சுதந்திரம் தடைப்படுகின்றது. கருத்து வெளிப்படுத்தப்படும் சுதந்திரம் தடைப்படுத்தப்படுகிறது என்பதை நடுவர்களுடன் சரிபார்க்கிறோம். அதாவது உங்களுடைய கருத்து வெளிப்படுத்தும் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது, ஓரளவுக்கு தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அங்கே உண்மையில் அந்த குரட்டுக்குள் பேனா பொதுவாக ஊடகவியலாளர்களை குறிக்கும். ஆகவே ஊடகவியலாளர்கள் சித்திரவதைக்குட்படுத்தப்படுதல் என்ற விடையைத்தான் நாங்கள் இந்த படத்தின் மூலமாக எதிர்பார்க்கின்ற விடை. ஆனால் நீங்கள் கருத்து வெளிப்படுத்தும் சுதந்திரம் என்று சொன்னபடியினால், அவர்கள் அதனுடைய சுதந்திரம் மறுக்கப்பட்டதுன்னு சொன்னபடியினால் உங்களுக்கு நாங்கள் ஒரு 3 புள்ளிகளை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் எஸ் டிலான் ஜரன், சரஸ்வதி மத்திய கல்லூரி அணியினர். உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. கொஞ்சம் சரி நீங்கள் சொல்றது. ஆண்களுக்கு சமத்துவம் பெண்களுக்கு சமத்துவம் என்பது அல்ல. புள்ளிகள் ஒரு 2 புள்ளிகள் தான் கொடுக்கலாம். அடுத்த போட்டியாளர் VM சஜாம் முகமது, சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்தியாலய அணி. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. 7 நொடிகள் மாத்திரம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை. நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களுடன் சரிபார்க்கிறோம். எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சின்னம், தெற்காசிய பிராந்திய நாடுகளது சின்னமாக சாக் அமைப்பினது இலச்சனை என்பதே சரியான விடை. அடுத்த போட்டியாளர் R சதீஷ்கான், ஊவா மாகாண பதுளை சரஸ்வதி மத்திய கல்லூரி அணி. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. தெளிவாகவும் சரியாகவும் உங்களுடைய பதிலை வழங்க வேண்டும். நேரம் முடிவடைந்து விட்டது. இதற்கான தெளிவான விடையை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். அதாவது இந்த இலச்சினுடைய அமைப்பு என்னவெனில் சட்ட உதவி ஆணைக்குழு. நன்றி நடுவர்களே. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் BSM ஜியா அன்சத். உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. கருத்து வெளிப்பாடு சுதந்திரம் மீறப்படுது. சரியானதா? தெளிவாகவும் துல்லியமாக. நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களுடன் சரிபார்க்கிறோம். நீங்களும் கூறிய பதில் ஓரளவு
அவர்களுடைய பதிலோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவுக்கு இருக்கின்றது. இங்கேயும் உங்களுக்கு படத்தில் தெளிவாக புரிகின்றது, கம்பிக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கின்றார். அதாவது சிறை கைதிகளின் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதல் பற்றி தான் இந்த படம் கூறுகின்றது. அது வாயும் இருக்குது பாருங்கள், அதான் கருத்து சுதந்திரம், கம்பிகள் சிறை கைதிகள் என்பதை காட்டுகின்றது. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்படும் புள்ளிகள் 3ஆக இருக்கு. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MRM அகில், ஊவா மாகாண பதுளை சரஸ்வதி மத்திய கல்லூரி அணியினருக்கு. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. சிறுவர்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, அதில் வேலை, ஆரோக்கியமான ஒரு வாழ்வு. நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களிடம் சென்று பார்க்கிறோம். அதாவது இந்த படம் சுட்டிக்காட்டுவது என்னவெனில் சிறுவர்கள் வேலைக்கமர்த்தப்படுகிறார்கள் என்பதுதான் அங்கே காட்டப்படுகிறது. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்யாலய அணியைச் சார்ந்த MAM அஹ்ரஃப் அரஃபாத். உங்களுக்கான படம் இது திரையிடப்படுகிறது. அரிஸ்டோட்டில், உங்களுக்கு இந்த சிலை பரிச்சயமானதா? அணி சார்பாக ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீர்களா? நடுவர்களிடம் சரி பார்க்கிறோம். அரிஸ்டோட்டில் என்பது சரியான விடை. இறுதிச் சுற்றின் இறுதி போட்டியாளர் ஊவா மாகாண சரஸ்வதி மத்திய கல்லூரி அணியினருக்கு வழங்கப்படுகிறது. ஜே அசோக், உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களிடம் பதிலை எதிர்பார்க்கிறோம். அரிஸ்டோட்டில் இயற்கை நீதி கோட்பாடு என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர். நன்றி நடுவர் அவர்களே. இத்தோடு இரண்டாவது சுற்று முடிவுக்கு வருகிறது. நடுவர்கள் பரபரப்பாக புள்ளிகளை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அணி எத்தனை புள்ளிகளை பெற்றன என்பது தொடர்பான பெறுபர்களை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். இரண்டாம் சுற்றில் கிழக்கு மாகாண அம்பாறை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் 11 புள்ளிகளை பெற்றுள்ளது. அதனை எதிர்த்து போட்டியிட்ட ஊவ மாகாண பதுளை சரஸ்வதி மத்திய கல்லூரி 4 புள்ளிகளை மாத்திரமே பெற்றுள்ளது. நன்றி நடுவர் அவர்களே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவடைந்திருக்கிறது. அடுத்த சுற்றில் சந்திப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு அரங்கு நகர்கிறது. கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்யாலய போட்டியாளர்களும் ஊவா மாகாண பதுளை சரஸ்வதி மத்திய கல்லூரி அணியினரும் இந்த இறுதிச் சுற்றிலே தற்பொழுது களம் காண வந்திருக்கிறார்கள். மிகவும் விறுவிறுப்பான இந்த போட்டியிலே ஒலிப்பான் சுற்று விறுவிறுப்பை அதிகரிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கு நடுவர்களுக்கு ஏதுவாக இருக்கப் போகிற சுற்று என்பதை இரண்டு அணியினரும் கருத்தில் கொள்ள வேண்டும். 12 கேள்விகள் உங்களிடம் கேட்கப்படும். இது எந்த அணியை சார்ந்த யாரேனும் ஒருவர் முதலில் அழுத்துபவருக்கு அந்த உரிமை வழங்கப்படுகிறது. முதலாவது வினா இதோ. முதலாவது வினா: பலவந்தமாக காணாமற் போகும் நபர்களை பாதுகாக்கும் சமவாயத்தை இலங்கை எப்போது ஏற்று அங்கீகரித்தது? 2018. ஆயிஷா, நேரம் சென்று கொண்டிருக்கிறது. 2018 என்பது சரியானதா பிழையானதா என்பதை நடுவர்கள் தீர்மானிக்கின்றனர். தவறான விடை. பலவந்தமாக காணாமல் போகும் நபர்களை பாதுகாக்கும் சமவாயத்தை இலங்கை 2016ஆம் ஆண்டு ஏற்று அங்கீகரித்தது. இறுதிச் சுற்றின் இரண்டாவது வினா: பலவந்தமாக காணாமற் போகும் நபர்களை பாதுகாக்கும் சமவாய சட்டத்திற்கு அமைய எந்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. 2 அணிகளிலும் இருந்து யாரேனும் ஒரு போட்டியாளர் சரியான விடையை வழங்கலாம்.
முக்கியமான சுற்று. நேரம் முடிவடைகிறது. சரியான பதிலை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். பலவந்தமாக காணாமல் போகும் நபர்களை பாதுகாக்கும் சமவாய சட்டத்துக்கு அமைய மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்கின்ற நடுவரின் தீர்ப்போடு 3வது வினாவுக்கு செல்கிறோம். அரசியலமைப்பின் உறுப்புரை 156க்கு அமைய நியமிக்கப்பட்டுள்ள ஆணையாளர் யார்? ஒம்புட்ஸ்மேன் நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையம். நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற நடுவர்கள் விடையை சொல்லலாம். உங்களுடைய விடை சரியானது. நன்றி நடுவர் அவர்களே. இறுதிச் சுற்றின் 4வது வினா அடுத்து. இலங்கையின் தற்போது வலுவில் இருக்கும் அரசியல் யாப்பில் ஒருங்கு சேர்வதற்கான உரிமை எவ்வுறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? யார் எனும் ஒரு போட்டியாளர்? 14 ஆனா. நடுவர்களிடம் விடை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் கூறிய விடையில் பாதி சரியாக இருக்கின்றது. 14வது உறுப்புரையில் ஆனா அல்ல இ. இறுதிச் சுற்றின் 5வது வினா. இலங்கையில் ஆணையீட்டு எழுத்தாணையை பெறக்கூடிய நீதிமன்றம் யாது? மேன்முறையீட்டு நீதிமன்றம். மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடியதை கேள்வி எழுத்தாணையை பெறக்கூடிய நீதிமன்றம். நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். நீங்கள் கூறிய பதில் சரியானது. மேன்முறையீட்டு நீதிமன்றம். நன்றி நடுவர் அவர்களே. விறுவிறுப்பான இந்த ஒலிப்பான் சுற்றை 2 அணியினரும் கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் தான் உங்களுடைய வெற்றி தங்கியிருக்கிறது என்பதை நினைவூட்டியவனாக அடுத்த கேள்விக்கு செல்கிறோம். இலங்கையில் எப்பாவல பொஸ்பேட் வழக்கில் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது? யாதேனும் ஒரு போட்டியாளர்? நேரம் போய்கொண்டிருக்கிறது. 5 நொடிகள் மாத்திரம் எஞ்சியிருக்கின்றன. நாங்கள் நேரம் முடிவடைந்து விட்டது. தீர்ப்பினை நடுவர்களிடம் விடுகிறோம். இந்த வழக்கு மிகவும் பிரபலமான வழக்கு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த எப்பாவல பொஸ்பேட்டு வழக்கில் 3 விதமான ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்ட உரிமைகள் மறுக்கப்பட்டது. அதாவது சட்டத்தினால் சமனான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், தொழில் செய்யும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், சொந்த இடத்தில் வசிப்பதற்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இது 3 உரிமைகளும் ஒன்றோடொன்று தொடர்புபட்டது. நன்றி நடுவர்களே. மிகவும் முக்கியமான வழக்கு எப்பாவல பொஸ்பேட் வழக்கு. இறுதிச் சுற்றின் 7வது வினா. இலங்கையில் வன ஜீவராசிகள் பகுதிகளாக ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஏதேனும் செயற்திட்டங்களை செய்வதற்கு அனுமதி பெற வேண்டிய அமைப்பு? நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இலங்கை வனவள நிலையம். இலங்கை வனவள நிலையம். அதிகார சபை. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். நீங்கள் வழங்கிய விடை தவறானது. அதாவது வன ஜீவராசிகளை பாதுகாப்பதற்கான சட்டத்துக்கு அமைய வனஜீவராசிகள் திணைக்களத்துக்குத்தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி. இறுதிச் சுற்றின் 8வது வினா. தகவல் உரிமை ஆணைக்குழுவின் காரியாலயம் எங்கே அமைந்துள்ளது? யாரேனும் ஒரு போட்டியாளர்? நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடையினை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். தகவல் அறியும் உரிமைக்கான காரியாலயம் BMSCH சொல்லுவோம், பண்டார்நாயக்க சர்வதேச மண்டபத்தில் அமைந்துள்ளது. நன்றி நடுவர்களே. பதைக்கும் இறுதி சுற்றின் 9வது வினா அடுத்து. இலங்கையில் மும்மொழி கொள்கை அமுலாக்கல் தொடர்பாக முறைப்பாடு செய்யக்கூடிய அமைப்பு யாது? அரச கரும மொழிகள் அமைப்பு. அரச கரும மொழிகள் அமைப்பு. துல்லியமாக சொல்ல வேண்டும். நடுவர்களிடம் சரியான பதிலை எதிர்பார்க்கிறோம். இதற்கு சரியான விடை அரச கரும மொழிகள் ஆணைக்குழு.
இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. திருநங்கைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக பாராளுமன்றத்தால் சட்டமாக்கப்பட்ட தெற்காசிய நாடு எது? இந்தியா. ஐஷோ 12 செகண்ட்கள் மாத்திரம் நேரம் சென்று கொண்டிருக்கிறது. பாக்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கிறது. தெளிவான விடை வழங்கப்படவில்லை என்றால் நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களிடம் சரியான விடை எதிர்பார்க்கிறோம். அதாவது நீங்கள் கூறிய விடை தவறானது. திருநங்கைகள் என்று சொல்லுகிறது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், பால் மாற்றத்துக்கு உட்பட்டவர்களுடைய உரிமைகள் தொடர்பாக, அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக பாகிஸ்தானில் தான் சட்டம் ஆக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி நடுவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணையதளம் யாது? www.hrcsl.lk. நடுவர்களிடம் சரியான பதிலை எதிர்பார்க்கிறோம். www.hrcsl.lk என்பது சரியான விடை. நன்றி நடுவர்களே. இறுதிச் சுற்றின் இறுதி வினா. இலங்கையில் இயலாமையுடையோர் தொடர்பாக செயற்படும் அமைச்சு யாது? நேரம் சென்று கொண்டிருக்கிறது. தேசிய இயலாமையுடையோர் பேரவை. சரியானதா? நிச்சயமாக தேசிய இயலாமையுடையோர். இன்னும் நேரம் இருக்கிறது. நேரம் முடிவடைவதற்கு முன்னர் ஏதோ மாற்றம் இருந்தால் உங்களுடைய விடை தவறானது. இங்கே கேட்கப்பட்டது என்ன அமைச்சு? சமூக வலுவூட்டல் அமைச்சு என்பதுதான் சரியான விடை. நன்றி நடுவர்களே. இறுதிச் சுற்று இத்தோடு நிறைவு பெறுகிறது. பெறுபவர்களுக்காக காத்திருக்கிறோம். சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளி முதலாவது சுற்றில் உங்களுக்கு 17 புள்ளிகள் பெறப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது சுற்றில் நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் எண்ணிக்கை 11. மூன்றாவது சுற்றில் உங்களுக்கு 2 புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. 11இல் 2 போய் உங்களுக்கு 9 புள்ளி. எனவே டோட்டல் 37 புள்ளிகள் உங்களுடைய அணிக்கு பெறப்பட்டிருக்கிறது. அடுத்து ஊவா மாகாணம் பதுளை மாவட்டத்திலிருந்து வந்த சரஸ்வதி மத்திய கல்லூரி மாணவர்கள், அவர்களுக்கான புள்ளிகள். முதலாவது சுற்றில் 15 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். இரண்டாவது சுற்று அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்ற புள்ளி 4 புள்ளிகள் மாத்திரமே. மூன்றாவது சுற்றில் 10 புள்ளி, அதில் 6 கழிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மூன்றாவது சுற்றில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற புள்ளி 4 புள்ளிகள். மொத்தமாக உங்களுடைய அணிக்கு கிடைக்கப்பெற்ற புள்ளி இந்த 3 சுற்றிலும் 23. எனவே 37 புள்ளிகளை பெற்று இன்றைய தினம் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய மாணவர்கள் வெற்றியை சுவீகரித்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். அதேபோல் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல போட்டி, நல்லபடியாக உங்களுடைய பதில்களையும் சொல்லியிருந்தீர்கள். தெளிவான கேள்விகளை குவிஸ் மாஸ்டர் நீங்களும் வழங்கியிருந்தீர்கள். அதேபோல் இன்றைய தினம் சரியான நடுநிலைமை வழங்கி எங்களுடைய மாணவர்களுக்கு சரியான புள்ளிகளை பெற்றுக் கொடுத்த நடுவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எங்கள் ஒவ்வொருவருடைய உரிமையையும் நாங்கள் தெரிந்து கொள்வதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் எங்கு சென்று முறைப்பாடு செய்வது என்று கூட நம்மில் பலருக்கு தெரியாது. ஆனால் வளர்ந்து வருகின்ற இந்த மாணவ சமூகம் அத்தனை விடயங்களையும் தெரிந்து கொண்டு வளர்ந்து வர வேண்டும். எனவே மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியின் இறுதி முடிவு சொல்லியாயிற்று. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், பங்கு பற்றியவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நடுவர்களுக்கும் குவிஸ் மாஸ்டர் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.